நர்பவி. ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கந்தரை பார்க்கும்போதும் முருகரை பார்க்கும்போதும் நாம் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா அரோகரா அரோகரா அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு தானே சொல்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க மக்களே. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா திருமறைக்காட்டில் பல்லக்கில் போயிட்டுருக்காரு. அப்போ அவரை தூக்கிட்டு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏழேலோ 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 ஏழேலோன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிறதுக்குன்னு கேட்குறாரு. இதனுடைய அர்த்தம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல போக பொருளோடு சொல்லுங்கள் எது சொன்னாலும்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு அர ஹர ஹரன்றதை சொல்லித்தராரு. அவங்க என்ன பண்ணுறாங்க ஹர ஹர ஹரன்னு சொல்லிட்டு அவரை பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சொல்லையே மறுபடியும் சொல்ல சொல்ல அரோகரா 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 என்று மாறிடுச்சுங்க. இப்படி தாங்க இந்த சொல் உருவாக்கப்பட்டது. இதுலேயே திருஞான சம்பந்தர் பார்த்திங்கன்னா ஒரு உள் பொருளோடு தாங்க சொல்லியிருப்பார். அர ஹரன்றது பார்த்திங்கன்னா சிவபெருமானை தாங்க குறிக்கும். அது சிவபெருமானுக்காக சொல்லப்பட்ட சொல். அதுவே நாளடைவில் அவருடைய மகனான முருகரையும் போய் சேர்ந்துடுச்சுங்க. திருஞான சம்பந்தர் சொன்ன பொருள் பார்த்திங்கன்னா அரஹர மகாதேவான்ற அர்த்தத்தில் சொன்னார். அதுவே இங்கே அரோகரான்ற மாறிடுச்சுங்க. இதுக்கு இன்னொரு பொருளும் உண்டுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது என்னென்னா வேலை கையில் ஏந்தி கொண்டு இருக்கும் முருகா, எங்கள் துன்பங்களை நீக்கி நல் அருள் புரிவாயகன்ற ஒரு அர்த்தமும் இருக்குதுங்க. இப்படி தான் நம்ம அந்த தெய்வத்தை கும்பிட்றோம். நான் போடுற இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.